சொந்தக்காரன், அவன் திராவிடன். இஸ்லாத்தினுடைய மற்றொரு கிளை அது. சொல்லுங்கள், அர்ஜுன் சம்பத் அவர் கலந்து கொள்கின்ற இந்துத்துவ விவாத பிரதிவாதங்களிலே இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கின்றார். நான் கேட்கின்றேன், அர்ஜுன் சம்பத்தை பற்றி யாரப்பா அந்த இந்து? பிசி என்றும் ஓபிசி என்றும் எம்பிசி என்றும் கொடுக்கின்றார்களே, அவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா? நாடார்கள் இந்துக்கள் இல்லையா? கோவை மாவட்டத்திலே வாழ்கின்ற கொங்கு வேளாளர் சமுதாயங்கள் இந்துக்கள் இல்லையா? கவுண்டர் சமுதாயம் இந்துக்கள் இல்லையா? தேவர் சமுதாயம் இந்துக்கள் இல்லையா? ஆதி திராவிட மக்கள் இந்துக்கள் இல்லையா? விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆசாரி சமுதாயம் இந்துக்கள் இல்லையா? யார் இந்துக்கள் சொல்லுங்கள்? செட்டியார்கள் இந்துக்கள் இல்லை, முதலியார்கள் இந்துக்கள் இல்லை. யார் இந்துக்கள்? பிராமணர்கள் மட்டும்தான் இந்துக்களா? ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அர்ஜுன் சம்பத்திற்கு தன்னுடைய அடையாளம் தெரியவில்லை, தன்னுடைய பூர்வீகம் தெரியவில்லை, தன்னுடைய வாழ்க்கை தெரியவில்லை, தன் சமூகத்திற்காக பேசக்கூடிய தகுதி இல்லை, திராணி இல்லை, ஆற்றல் இல்லை, அறிவில்லை, தெளிவில்லை. அவனை கொள்வதற்கு முஸ்லிம்கள் அமைப்பு ஏற்படுத்தினார்கள், சதி செய்தார்கள் என்று சொன்னால் இந்த வருடத்தினுடைய மிக மோசமான நகைச்சுவை இதுவாகத்தான் இருக்கும். சொல்லுங்கள் சகோதரர்களே, இந்த சகிதியை அடிப்படையாக கொண்டு முஸ்லிம் சமுதாயத்தின் மீது, ஒரு இஸ்லாமிய இயக்கத்தின் மீது அவதூறு கூறுகிறீர்களே, நியாயமா? இதுக்கு பெயரா உளவு? இதற்கு பெயரா உளவுத்துறை? வஹதத் இஸ்லாமி என்பது மனிதர்களுக்கான இயக்கம், முஸ்லிம்களுக்கான இயக்கம் கூட அல்ல, மனிதர்களுக்கான இயக்கம். இந்தியாவினுடைய 140 கோடி மக்களுக்கான இயக்கம் வஹதத் இஸ்லாமி. அவர்களை படைத்த இறைவனை நோக்கி அழைத்து செல்கின்ற இஸ்லாம் சிந்தனை படைத்தது வஹதத் இஸ்லாமி. இந்து என்கின்ற பெயர் ஏன் உருவானது, இந்து என்று யாரை அழைக்க வேண்டும் என்று சரியான அடையாளமிடப்படாத அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளால் தங்களை தாங்களே கீழிறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை நோக்கி அழைக்கின்றது. உங்களுடைய அடையாளங்களை கூட சரியாக தர முடியாத ஒரு அரசியல் அமைப்பு சொல்லுதான் ஹிந்து. ஹிந்து என்றால் யார்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் யாரெல்லாம் முஸ்லிம் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்துவன் இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியன் இல்லையோ, யாரெல்லாம் அவன் இல்லையோ, யாரெல்லாம் இவன் இல்லையோ அவன் ஹிந்து. இதுக்கு பெயர் அடையாளம். அடையாளம் தர முடியாமல் மிக மோசமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான இயக்கம் வஹதத் இஸ்லாமி. அல்லாவின் பால் அவர்களை அழைக்கக்கூடிய இயக்கம் இஸ்லாம், வஹதத் இஸ்லாமி. சாதாரண சிந்தனை அல்ல. வாருங்கள், நம்மை படைத்த, நமக்கு உணவளித்த, நமக்கு வாழ்வளித்த, நம்மை மரணிக்க செய்ய இருக்கின்ற இறைவனை நோக்கி வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய இஸ்லாம், வஹதத் இஸ்லாமி. இழந்துவிட்ட மனித அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான மார்க்கம் வஹதத் இஸ்லாமி. இழந்துவிட்ட மனித கண்ணியத்தை மீட்டெடுப்பதற்கான இயக்கம் வஹதத் இஸ்லாமி. நாகரிகத்தை மீட்டெடுப்பதற்கான, மனித நாகரிகத்தை மீட்டெடுப்பதற்கான அமைப்பு வஹதத் இஸ்லாமி. இதுதான் வஹதத் இஸ்லாமியினுடைய பணி. தலைவெட்டி அல்ல எங்களுடைய வேலை. தலைவெட்டி தாண்டவராய நல்ல நாங்கள் அதை செய்வதற்கல்ல நாங்கள் இங்கே இருப்பது. வல்லாஹு யதூ இலா தாரிஸ் ஸலாம். அமைதியான வீட்டை நோக்கி, அமைதியான நிலத்தை நோக்கி அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். வஹதத் இஸ்லாமி அதை நோக்கித்தான் உங்களை அழைக்கிறது. அமைதி தலவும் சொர்க்க பூங்காவனத்தை நோக்கி மக்களை அழைக்கிறது. அப்படி அழைப்பதுதான் வஹதத் இஸ்லாமியினுடைய நோக்கம். ரபியா பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் குஸ்ரினுடைய அவையிலே சொன்னார்கள், குஸ்ருவின் முன்னால் என்று கொண்டு சொன்னார்கள், மனிதர்களை வணங்குவதை விட்டு அழைத்து சென்று அவர்களை படைத்த இறைவனை நோக்கி அழைத்து செல்கின்ற மார்க்கத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன். குறுகிய இந்த உலகத்தினுடைய வாழ்விலே மனித சமுதாயம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இருந்து மீட்டெடுத்து உயர்ந்த வானமும் பூமியும் உள்ள விசாலமான பகுதியை கொண்ட சொர்க்கத்தை நோக்கி அழைப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீதியற்ற அநீதமான சமூக சூழலில் இருந்து மீட்டெடுத்து இறை நீதியின் பக்கம் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன். இதுதான் வஹதத் இஸ்லாமி. இந்த இயக்கத்தினுடைய சட்டவியல் அல் குர்ஆன் ஷரீஃப். இந்த இயக்கத்தினுடைய லீடர், தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இயக்கத்தினுடைய சிந்தனை இலக்கு என்ன தெரியுமா? அகீமுத்தீன், தீனை நிலைநிறுத்துவது. அம்ர ரப்பி பில் கிஸ்த், என்னுடைய இரட்சகன் கட்டளையிட்டு இருக்கின்றான் நீதியை நிலைநாட்டும்படி. கூனு கவ்வாமீன பில் கிஸ்த்,
மனித சமுதாயத்திற்கு நீதி வழங்கக்கூடிய சாட்சியாளர்களாக நிலைத்து நிற்பதுதான் எங்களுடைய வேலை. உலகத்திலே அதை செய்வதற்காகத்தான் வாதத் இஸ்லாமி இந்தியாவில் செயல்படுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. முகமது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிற்கு இந்த நோக்கத்திற்குத்தான் வந்தார். தானாக வரவில்லை. இங்கிருந்த பௌத்தர்கள் கடிதம் எழுதினார்கள், ஆதி திராவிடர்கள் கடிதம் எழுதினார்கள், கலிஃபா மாமூருக்கு கடிதம் எழுதினார்கள். எங்களால் இங்கு இருக்கக்கூடியவனுடைய கொடுமை தாழ முடியவில்லை, ஆட்சியாளர்கள் எங்களை அடித்து உழைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கடிதம் எழுதினார்கள். வந்தார்கள். வந்து சண்டை போட்டு வெற்றி பெற்றதற்கு பிறகு உணவுக்காக ஏந்தி அந்த மக்களை அழைத்து வாருங்கள் என்றார்கள். உணவு பந்தியிலே கொளுத்தவர்கள், திக்கு கொளுத்தவர்கள், தொந்தி பருத்தவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். முகமது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், யார் இந்த தொந்தி பருத்தவர்கள்? இவர்கள் நமக்கு கடிதம் எழுதியிருக்க வாய்ப்பில்லையே என்ற போது சொன்னார்கள், இவர்கள் தான் சாப்பிட வேண்டுமா, கொடுக்கப்படுகின்ற ஏழை உணவை என்றார்கள். பிராமணர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். முகமது பின் காசிம் அவர்கள் சொன்னார்கள், அடித்து விரட்டுங்கள் அவர்களை, உணவுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த பாவப்பட்ட மக்களை, பரிதாபத்திற்குரிய மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து வாருங்கள், உணவளியுங்கள் என்றார்கள். இந்திய அரசாங்கம் முஸ்லிம்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கோபத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? பிராமணர்களுக்கு எதிரான, பிராமண சிந்தனைக்கு எதிரான இயக்கம் இஸ்லாம், பிராமணியத்துவத்திற்கு எதிரான இஸ்லாம். எப்படி யகூதியத்திற்கு எதிரானது இஸ்லாமோ அப்படி பிராமணியத்திற்கு எதிரானது இஸ்லாம். இதனால் தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக பிராமணர்கள் கச்சை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கோல்வாக்கர் கச்சை கட்டி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி தலைவர் கச்சை கட்டி கொண்டிருக்கிறார். சுப்பிரமணிய சுவாமி, சோ ராமசாமி கச்சை கட்டி கொண்டிருக்கிறார். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பாவப்பட்டவர்களுக்கான இயக்கம் இஸ்லாமிய இயக்கம். அதை மட்டும் தான் செய்யும் இஸ்லாமிய இயக்கம். அந்த இயக்கத்திற்கு தலைவெட்டி சிந்தனை அல்ல. அந்த இயக்கத்தை நோக்கி உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றேன். நான் ஓதிய குர்ஆன் வசனத்தோடு இதை நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா وَدِينِ الْحَقِّ لِيُظْهِرَهُ عَلَى الدِّينِ كُلِّهِ وَلَوْ كَرِهَ وَكَفَى بِاللَّهِ شَهِيدًا. அவன்தான் தன்னுடைய ரசூலை உண்மையை கொண்டும் நேரிய பாதையை கொண்டும் இந்த மக்களுக்கு மத்தியிலே அனுப்பினான்.